கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்படும் ஜி.டி. நாயுடுவின் பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் என்பது கோவை மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும். 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மேம்பாலத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டாலும் 2021 மே மாதம் வரையிலும் வெறும் 5% பணிகள் மட்டுமே நடைபெற்றிருந்தன. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு 1791 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 10 கிலோமீட்டர் மற்றும் 100 மீட்டர் நீளம் கொண்ட அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தின் மீதமிருந்த 95% பணிகளையும் விரைந்து நிறைவு செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து மேம்பாலத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்த சூழலில் கோவை என்றாலே புதுமை என்பதற்கு ஏற்ப புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பெருமை சேர்த்தவரும் இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுபவரும் தந்தை பெரியாரின் உற்ற கொள்கை தோழருமான ஜி.டி. நாயுடு அவர்களின் பெயரை மேம்பாலத்திற்கு சூட்டுவதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் தமிழ்நாட்டிலேயே மிக நீளமானது என்பது மட்டுமின்றி இந்தியாவின் 2வது நீளமான பாலமாகவும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.